கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 17/3/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தல்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினாலே இவரை தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறேன். உடைய அன்பின் பிரசனத்தினாலே நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். இந்த நாள் முழு ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையில் இருப்பதாக. நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருந்து அற்புதம் செய்யட்டுமப்பா. யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி அன்பானது இவருக்குள் நிலைத்து நிற்கும்படி செய்ய சகலத்திலுமே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 14/3/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் நம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மையை பார்க்கும்படி நீர் செய்தல்படி ஜெபிக்கிறோம். கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றட்டும். உடைய அற்புதத்தினால தேசத்தை நீர் வழி நடத்துவீராக. உடைய நன்மையானது தேசத்தில் இருக்கட்டும். சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கும். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.